அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ரொம்ப சூப்பர்வான ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் 1. அதாவது 10 டேஸ்ல நம்ம HTML முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல 7 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதுல HTML உடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். அதே போல CSS உடைய ஒரு சில டாக்ஸ் பத்தி நாம பார்த்திருக்கோம். இப்ப அதெல்லாம் வச்சு டே 8, டே 9, டே 10 இந்த 3 நாள்லயும் 3 மினி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஒரு மினி ப்ராஜெக்டே பண்ண போறோம். பாருங்க, நான் கோட் எடிட்டர் போய்க்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்ன ஃபைல் சொன்னா ப்ராஜெக்ட் 1.html. எந்த நேமான போட்டுக்கலாம், ஆனா இறுதியில டாட் வச்சு HTML போடணும். என்று தட்டிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்னுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ஒரு ஆச்சரியக்குறி வருது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு HTML பேசிக் சின்டாக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டைட்டில் நான் என்ன பண்றேன்னு சொன்னா, எனக்கு விருப்பமான டைட்டில் வச்சுக்கிறேன். நான் ப்ராஜெக்ட் 1.com அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். இப்போ இதை நான் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற HTML 10 டேஸ் அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, நான் ப்ராஜெக்ட் 1ன்ற ஃபைல் சேவ் பண்ணிருக்கேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு project1.com அப்படி வந்துருச்சு. இதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட். இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் இதை கொண்டு வரணும். கண்டிப்பா இது H1 டேக் தான், ஹெட்டிங் டேக் தான். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கோட் எடிட்டர் போயிட்டு நான் H1ல கொடுக்குறேன். என்னன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். கண்ட்ரோல் S சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ குரோம் பஸ்ல போய் ரன் பண்ணி பாக்குறேன். எனக்கு வந்துருச்சு. ஆனா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்குவா வரணும். அக்குவாங்கிறது கலர், பேக்ரவுண்ட் கலர் எனக்கு அக்குவா கலர் வரணும். இப்ப நான் என்ன பண்ண போறோம், டே 7ல நம்ம CSS உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் 3 டாபிக் பார்த்தோம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது, அதே போல பேடிங்கை சேஞ்ச் பண்றது, அதே போல மார்ஜினை பத்தி பார்த்தோம். இந்த 3 டாபிக் நீங்க இன்னும் பார்க்கலன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண முடியும். இப்ப டைட்டில போய் நான் என்டர் தட்டுறேன். என்டர் தட்டிட்டு இது CSS ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளதான் இப்ப ஸ்டைல் ஓபன் பண்ணி ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளதான் நான் CSS உடைய எல்லா கோடிங்கும் கொடுக்க போறேன். எதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் மாத்த போறேன், H1க்கு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். என்ன மாத்த போறோம், பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன வேணும், அக்வா. வந்துருச்சா? கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட குரோம் ப்ரௌசர்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, அழகா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அக்வா வந்துருச்சு. ஆனா பாருங்க, எனக்கு இது சென்டர் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணும், அலைன் சென்டர், அதாவது டெக்ஸ்ட் அலைன் சென்டர். டெக்ஸ்ட் H1க்கே போய்க்கிறேன். அலைன் சென்டர், கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். மறுபடியும் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பாருங்க, சென்டர் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம அடுத்துக்கு போயிட்டோம், வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு HTML CSS உடைய சிம்பிள் டேக் வச்சு நாம ஒரு மினி ப்ராஜெக்டே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், அடுத்து எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் வரணும். நான் உட்காந்து டைப் பண்ணிக்க டைம், அதுக்கு லோரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டேக் பயன்படுத்தினா எனக்கு சிம்பிளான ஒரு சில லைன் எனக்கு கொடுக்கும். ஆனா இதுக்கு எந்த ஒரு அர்த்தம் இருக்காது, வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். பாருங்க, லோரம் மட்டும் தான் வாசிக்க முடியும். மத்தெல்லாம் இப்சம், டோலர், சிட்டு, அமெட் இதெல்லாம் வாசிக்க கஷ்டம். சும்மா ஒரு டம்மியான ஒரு ஃபோல்டர், ஒரு பேராகிராஃப் நமக்கு தரும். அடுத்து எனக்கு என்ன வேணும், பேராகிராஃப் வேணும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ண போறோம், P டேக் யூஸ் பண்ண போறோம். பேராகிராஃப் ஓபன் பண்ணிக்கிறேன், பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணேன். இதுக்குள்ள லோரம் நான் கால் பண்ண அப்படின்னா எனக்கு பேசிக்கான ஒரு சில விஷயம் எனக்கு வருது. அந்த பேராகிராஃப் பயன்படுத்திக்கிறேன். என்டர் தட்டிக்கிறேன். இன்னொரு லோரம் அடிச்சுக்கிறேன். மறுபடியும் என்டர் தட்டிக்கிறேன். இன்னொரு லோரம் அடிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு சில பேராகிராஃப் எனக்கு கிடைச்சிருச்சு. கண்ட்ரோல் S சேவ் பண்ணிக்கிறேன். நான் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். வந்துருச்சா? ஆனா பாருங்க, எனக்கு வெப்சைட் இந்த பேஜ் ஃபுல்லாவே எனக்கு பிளாக் கலர்ல தான் இருக்கு. பேஜ் பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே பாருங்க பிளாக் கலர்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த பாடின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு ஹெட், இதுக்கு பேர் பாடி. பாடி ஃபுல்லாவே பிளாக்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும், நம்ம பேஜை போய் பாடியை கால் பண்ணி நாம பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுத்தா போதும். நான் என்னோட பேஜுக்கு போறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் இன்னொரு டேக் கால் பண்ண, ஒரு டேக் கால் பண்றேன். பாடி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் S சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். அழகா பிளாக்ல மாறிடுச்சு. அங்க பாருங்க, இங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் என்னங்க இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு விசிபிள். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக். இப்ப டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா தான் எனக்கு தெரியும், அதுவும் பிளாக்கா தான் தெரியாது, எனக்கு மறைஞ்சிரும். பாருங்க, டெக்ஸ்டோட கலர் எனக்கு ஆனா இருக்கு. பாருங்க, இருக்கு. டெக்ஸ்டோட கலரும் பிளாக்,
பேக்ரவுண்ட் கலரும் பிளாக், அதனால எனக்கு விசிபிள் ஆகல. இப்ப என்ன பண்ணும், பேராகிராஃப் உடைய கலரை மாத்த போறேன். அப்ப என்ன கால் பண்ணும், ஸ்டைல்ல போயிட்டு பி டேக், அதான் பேராகிராஃப். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்து கலர் கொடுத்தா பேக்ரவுண்ட் கலர் மாறும். அதுவே வெறும் கலர்னு கொடுத்து நான் கலர் கொடுத்தனா டெக்ஸ்ட் கலர் மாறும். வெறும் கலர்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒயிட்னு டைப் பண்றேன். ஒயிட். கண்ட்ரோல் எஸ்ல சேவ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். பாத்துங்க, அழகா வந்துருச்சு. இதே மாதிரி வந்துருச்சு. ஆனா பாருங்க, இது சின்ன பேராகிராஃப், இது பெரிய பேராகிராஃப். நான் லோரம் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கேன், இது கம்மி வாட்டி கால், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து பாருங்க, அதே மாதிரி இன்னொரு காப்பி நான் எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி நான் இன்னொரு காப்பி எடுத்து கண்ட்ரோல் சி அழுத்திக்கிறேன். எனக்கு பாருங்க ப்ராஜெக்ட்ல சின்ன கேப் ஒன்று வந்திருக்கு. இங்க பாத்தீங்களா, கேப் தெரியுது. இப்ப அந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்க தான் சொல்லணும். என்ன பண்ணலாம், கண்டிப்பா பிரேக் டேக் கொடுக்கலாம். ஒரு லைன் எனக்கு கிடைக்கும். பிரேக் டேக், ஒரு இன்னொரு பிரேக் டேக் கொடுக்கலாம், இன்னொரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். அப்ப 3 பிரேக் டேக்கு 3 எம்டி ஸ்பேஸ் அங்க வந்திருக்கும். அதுக்கு தனியா பார்த்து தெரியாது. நான் அடுத்து 4வது பேராகிராஃப் பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன கேப் நமக்கு கிடைக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. கேப் கிடைச்சிருக்கா, இந்த கேப் கிடைச்சிருக்கா. இது காரணம் என்ன, அந்த பிரேக் டேக் யூஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு கேப் கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, ப்ராஜெக்ட்ல ஒரு இமேஜ் நமக்கு வந்திருக்கு. ஒரு நேச்சுரல் இமேஜ், 2 இமேஜ் நான் வச்சிருக்கேன். அந்த இமேஜுக்கு பார்டர் கொடுத்துருக்கேன். அதே போல அதை கொஞ்சம் தள்ளி வர வச்சிருக்கேன். பாருங்க, மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இயல்பாகவே டிஃபால்ட்டாவே என்ன ஆகும்னா எல்லாமே ஒட்டிதான் வரும். ஆனா இது என்ன இருக்கு, மார்ஜின் விட்டு தள்ளி வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு இமேஜ் வேணும். நான் இமேஜ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எங்கன்னா HTML ப்ராஜெக்ட் குள்ள நேச்சர் அப்புறம் ஒரு இமேஜ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கண்ட்ரோல் சி அழுத்திக்கிறேன். இதை போய் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட HTML ப்ராஜெக்ட் குள்ள நான் போய் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எங்க இமேஜ் போடுறோமோ அந்த ஃபைல் எங்க சேவ் பண்ணிருக்கோமோ அந்த ஃபைலுக்கு இடத்துல தான் என்ன பண்ணும், அந்த இமேஜை போடணும். கண்ட்ரோல் வி அழுத்திக்கிறேன். பேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றேன், கோட் எடிட்டருக்குள்ள போய்க்கிறேன். ஒரு இமேஜ் தான் கொண்டு வர போறேன். அப்ப என்ன பண்ணும், இமேஜ் டேக் கால் பண்றேன். img src. டைரக்டா இதை பாக்குறவங்களுக்கு புரியாது, அதனால நம்மளுடைய பழைய வீடியோகளை பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நேச்சுரல் டைப் பண்றேன், எனக்கு இமேஜ் வந்துருச்சு. ஸ்லாஷ் எழுதி ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். இமேஜ் எனக்கு அழகா வந்துருச்சு, பாத்தீங்களா. ஆனா என்ன ஆகணும், எனக்கு இதுல பாருங்க தள்ளி வந்திருக்கு, இமேஜ் தள்ளி வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம், மார்ஜின் விட்டு தள்ளி வரணும். இப்ப அந்த இமேஜ் கால் பண்ணலாமா, ஸ்டைல் போய்க்கிறேன், img. அப்ப அந்த இமேஜ் கால் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு மார்ஜின் எங்க இருந்து தள்ளி போகணும், லெஃப்ட்ல இருந்து தள்ளி போகணும். லெஃப்ட்ல இருந்து ஒரு 200 பிக்சல் தள்ளி போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பாருங்க, தள்ளி வந்துருச்சு. சேம் வந்துருச்சா. ஆனா பாருங்க, இந்த பார்டர் பாருங்க, ஒரு அக்குவா கலர் வந்திருக்கு. இந்த பார்டர் பாத்தீங்களா, இந்த பார்டர் பாருங்க அக்குவா கலர்ல வந்திருக்கு. இந்த பார்டர் அக்குவா, சுத்தி அக்குவா வந்திருக்கு பாருங்க. அப்ப அதை எப்படி கொடுக்கலாம், கோ எடிட்டர் போயிடுறேன். அதே இமேஜ்குள்ள போயிட்டு பார்டர் ஒரு 2 பிக்சல் சாலிட் அக்குவா கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுறேன். இப்ப என்ன ஆகணும், இமேஜ் சுத்தி ஒரு பார்டர் நமக்கு வந்திருக்கணும். வந்துருச்சா, அழகா வந்துருச்சு. ஆனா பாருங்க, இது நுணுக்கத்தை கவனிங்க. இங்க கார்னர்ல வளைவு வந்திருக்கு பாருங்க. இங்க அந்த வளைவு கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பார்டர் ரேடியஸ். ரேடியஸ்னா வளைவு. அது என்ன பண்றோம், பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். வியூ பண்ணி பாக்குறேன். பாருங்க, அழகா வளைஞ்சிருச்சுங்களா. இப்ப ப்ராஜெக்ட் மறுபடியும் போறேன். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. சோ நான் இதை கொண்டு போற அவசியம் இல்லை, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே கான்செப்ட் தான். ஆனா என்ன இருக்குன்னா, மார்ஜின் மட்டும் அதிகமா கொடுத்து தள்ளி இருக்கேன், பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். அதே போல பார்டர் கலர் சேஞ்ச், இங்க வந்து அக்வா கொடுத்துருக்கேன், இங்க வந்து ரெக்டர் கொடுத்துருக்கேன். அதான் விஷயம். இங்க பாருங்க, அட் காப்பிரைட் கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பா நான் ஒரு பேராகிராஃப் தான் கொடுக்க போறேன். ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குல்ல. அப்ப பேராகிராஃப் கொடுக்கலாம், H1 டேக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது முக்கியமான பேடையும் கொண்டு வரதுக்காக அதை கொண்டு வந்த கான்செப்ட். பேராகிராஃப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அட்டு காப்பி ரைட் கொடுக்குறேன். காப்பி ரைட். கண்ட்ரோல் எஸ் எழுத்திக்கிறேன். நான் என் பேஜ்ல போய் வியூ பண்ணி பாக்குறேன். எனக்கு வந்துருச்சு. என்ன ஆகணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன ஆகணும், ஆரஞ்சு கலர் வரணும். அது சென்டர் ஆகணும். இப்ப அதுக்கு என்ன பண்றோம், பேராகிராஃப் டேக் நான் கால் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், ஒண்ணு இந்த பேராகிராஃப் டேக் கொடுப்போம், இல்லைன்னா H3ல கொடுப்போம். H3 கொஞ்சம் அழகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேர்டு மாதிரி தெரியாம கொஞ்சம் போல்டாவும் கொஞ்சம் திக்காவும் நல்லா இருக்கும் பார்க்க. நான் மாதிரி பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன். காணும். ஓகே ஓகே. டிஃபால்ட்டாவே என்ன கலர் இருக்கும், பிளாக் கலர் தான் வரும். அப்ப H3க்கு நான் கலர் மாத்துறேன். வெறும் கலர் அப்ப டெக்ஸ்ட்ல கொடுத்து
நான் ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். ஒயிட் கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்கன்னா அழகா வந்துருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட்ல கொடுக்க போறேன். அப்ப என்ன பண்ண போறேன், நீங்களே சொல்ல போறீங்க. H3ல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ்எல் சேவ் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ பண்ணி பாக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. ஆனா பாருங்க, இது சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல் இருக்கா இல்லையா? அப்போ சென்டரா மாத்துறேன். அப்ப என்ன பண்ணும், நீங்களே சொல்லலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாமா? கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். போய் என் பேஜை வியூ பண்ணி பாக்குறேன். வேர்டு என்னாச்சு, சென்டர் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, எனக்கு மேல இருக்கிற பேடிங் அதிகமா இருக்கு. இங்கிட்டு பேடிங், இங்கிட்டு பேடிங், இங்கிட்டு பேடிங். ஆனா இங்க அந்த பேடிங்கே இல்ல. நான் என்ன பண்ண போறேன், பேடிங் ஆட் பண்றேன். இந்த ஆட் பண்றதுல போயிட்டு H3ல போயிட்டு பேடிங் அப்படின்னு கால் பண்ணி ஒரு 200 பிக்சல் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். பாருங்க, சேம். இங்க ஒரு 100 பிக்சல் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பேடிங் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு 100 பிக்சல். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். 100 பிக்சல். ஓகேங்க, ப்ராஜெக்ட் அவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெல் டெவலப்பரா நீங்க மாற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போடக்கூடிய நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.